Conflict resolution training is to provide with a basic understanding of the field of conflict resolution and its application. அடுத்தது அதே இந்த ட்ரைனிங் நம்ம கொடுக்கும்போது அது எது நமக்கு ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடிப்படையான புரிதல். ஒரு கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷனில் எந்த மாதிரி ஒரு ஃபீல்டு நம்ம இருக்கும்போது அதுக்கு அடிப்படையான புரிதல் என்ன அதை எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் குறித்து ஒரு ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேச்சர் ஆஃப் and the dynamics of contemporary conflict are defined along with the key concepts and techniques of resolving conflict. கான்ஃப்ளிக்டோட நேச்சர் என்ன, ஏன் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, அது எதனால் அப்படிங்கிற இதையும், அதே மாதிரி கண்டெம்ப்ரரியாக ஒரு தற்காலிக ஒரு கான்ஃப்ளிக்டாக இருக்குது, அது வந்து அதோடைய இது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம், டிஃப்ரென்சஸ் இருக்கிறது அப்படின்னு. அதோட கான்செப்ட்டு அதே மாதிரி டெக்னிக்ஸையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலாங் வித் தீஸ் அதை வந்து கான்செப்டையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்செப்டும் டெக்னிக்ஸையும் இது மாதிரி நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம். அடுத்தது கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் டிப்பிக்கலி address conflict social behavioral symptoms and teach people how to resolve interpersonal disagreements through negotiation and peer mediation. இந்த கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ன்றது பார்த்திங்கன்னா எதை வந்து அட்ரஸ் பண்ணக்கூடியது அப்படின்னா, மற்றவங்க கூட எப்படி நம்ம பிஹேவ் பண்ணுறோம், இந்த கான்ஃப்ளிக்ட் வந்துச்சுன்னா அதுக்குரிய அறிகுறிகள் என்ன, ஓகே இவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத புரியறதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும், அதுவும் இல்லாமல் மக்களுக்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும், டீச் பண்ணணும், எப்படி வந்து இந்த இன்டர்பர்சனல் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, தனக்குள்ளேயே தன்னை வந்து நிராகரிச்சுக்குவாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், இதை வந்து மற்றவங்க கூட அவங்களோட பர்சனாலிட்டி மூலியமாக அவங்க வந்து டிஸ்அக்ரி பண்ணுவாங்க, சொல்கிறத வெளியில் சொல்லாமல். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத எப்படி நம்ம வந்து நடுநிலையாக போய் ஒரு நாட்டாமல் நடுவில் ஒரு ஆள் இந்த மாதிரி மீடியேஷனை வச்சு நம்ம வந்து நெகோஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரியும் நம்ம வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு. இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து தீஸ் ப்ரோக்ராம்ஸ் பிளேஸ் அ ஸ்ட்ராங் எம்ஃபசைசஸ் ஆன் ஆங்கர் கண்ட்ரோல் அண்ட் ஃபைட்டிங் ஃபேர்லி. முக்கியமாக எதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும் ஒரு மக்கள் அப்படின்னா, கோபத்தை வந்து கட்டுக்குள்ளே வைத்திருக்கணும், கோபம் வரதை குறைக்கணும், கோபமே இல்லாமல் கொண்டு வரணும். ஸோ அதை தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வந்து வலியுறுத்துகிறோம் இந்த ப்ரோக்ராம்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபைட்டிங் ஃபேர்லி, சண்டை போடுங்கப்பா, ஆனால் ஒரு நியாயமான சண்டையாக இருக்கணும். அதில் பார்த்திங்கன்னா அநியாயமாக சண்டை போடுறதுக்காக வருவாங்க, அது தேவையில்லாத சண்டைக்கெலாம் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த ப்ரோக்ராம் அதுக்கு மாத்திரம் இல்லை, அதே மாதிரி ஆஸ் வெல் அஸ் இம்ப்ரூவிங் கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸையும் இதில் மூலியமாக நம்ம வளர்க்குறதுக்காகவும் இந்த ப்ரோக்ராம் வந்து இருக்குது. இதில் வந்து என்னென்னா லிசனிங், ஓகே, கேட்குறதன் மூலியமாக, அதே மாதிரி டர்ன்ஸ் எடுத்துக்கிறது மூலியமாக, டேக்கிங் டர்ன்ஸ், ஐடென்டிஃபை நீட்ஸ் அண்ட் டிஸ்டிங்கிஷிங் ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் எமோஷன்ஸ். அது ஒருத்தருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கறது, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அதெல்லாம் முடியாது, நான் மட்டும்தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கணும். அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்போ தான் வளரும். அவங்க கேட்டுறதுனால அவங்க கற்றுக்குவாங்க. அதே மாதிரி என்ன தேவைகளோ அதை வந்து கண்டறியணும். அதே மாதிரி நம்ம எமோஷன்ஸில் இருக்கிற நீதி, ஃபேக்ட்ஸு அதை வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க இந்த ப்ரோக்ராம்ஸ் வழியாக அப்படின்னு சொல்கிறாங்க. Participants are encouraged to accept responsibility for their actions and work together to find compromises. பார்ட்டிசிபென்ட்ஸ்னால் பங்காளர்கள், யாரெல்லாம் வந்து இதில் கலந்து கொள்கிறாங்க இந்த கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் ப்ரோக்ராமில், அவங்கள எல்லாத்தையும் எதுக்கு உற்சாகப்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஆக்ஷனுக்கு பொறுப்பெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வந்து கோவப்பட்டியா, அதுக்கு யார் பொறுப்பெடுக்கணும், நீ தான் பொறுப்பெடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒத்துக்கொள்ளணும். அண்ட் எல்லாரும் ஒருங்கிணைந்து வேலை செய்யணும். எதுக்காக அப்படின்னா, காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்காக அப்படின்னு. Conflict resolutions training promotes the ideals of freedom of expression, individualism, variety tolerance, compromise, conscientious objection by encouraging critical thinking, debate and coalition building. ஸோ இதில் பாருங்களேன், கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எதெல்லாம் வந்து அது ப்ரொமோட் பண்ணுது, எதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு தான் நினைப்பதை பேசுகிறதுக்கான
சுதந்திரம் உண்டு, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் முடியாது, நீ பேசவே கூடாது, நீ என்ன நினைக்கிறியோ அதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதே மாதிரி இது எல்லாருக்கும் தனித்துவம் இருக்குது. ஒரு விரல் இன்னொரு விரல் மாதிரி இல்லை, ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் மாதிரி இல்லை, ஒரு கை விரலோட ரேகை இன்னொருத்தர் கை விரல் ரேகையோடு இல்லை. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு தனித்துவம் படைத்தவர்கள். அப்போ அவங்களுக்கு தனித்துவம்ன்றது இருக்குது. உங்களை மாதிரியே அவங்க யோசிக்கணும், உங்களை மாதிரியே அவங்க செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. அதே மாதிரி ஒவ்வொரு விதமாக அந்த வந்து டாலரேட் பண்ணுறது, ஓகே பொறுத்து கொள்வது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த டாலரன்ஸ் வேணும். அதே மாதிரி ஏதோ ஒரு சண்டை இருக்குது, பரவாயில்லப்பா அப்படின்னு விட்டு கொடுத்து போகிறவங்களாம் இருக்கணும், காம்ப்ரமைஸ் ஆகணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஆப்போசிட்டாக நடக்குது, அதனால வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அதை அப்ஜெக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன மாதிரியான கிரிட்டிக்கல் திங்கிங் வேணும் அப்படிங்கிறத நம்ம உற்சாகத்தோடு இது பண்ணணும். அதே மாதிரி டிபேட்டில் நம்ம பங்கு பெறும்போது நம்ம சொல்கிறது தப்பா கரெக்டா அப்படிங்கிறது தெரியும். அப்போ நம்ம டிபேட்லேயே கூட கான்ஃப்ளிக்ட் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதில் நம்ம எப்படி வந்து ரிசால்வ் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறது, இது எல்லாமே நம்ம வந்து ஒன்றொன்றுத்தையும் கற்றுக்கலாம். இந்த கோஆலிஷன் பில்டிங் அப்படின்னா ஒரு கூட்டணியை அமைக்கிறது, இதுக்கெல்லாமே கூட நம்ம வந்து கற்றுக்கலாம். அப்படின்னு they want to create responsible people who mostly through adversarial processes will keep their governments accountable to the ideals of peace. மாதிரி இந்த மாதிரியாக ஒரு பொறுப்புள்ள ஒரு மக்களை வந்து உருவாக்கி அவங்க வந்து நம்மளுடைய எல்லா இதுலேயும் அவங்க வந்து ப்ராசஸ்லேயும் அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி அந்த கவர்மெண்ட்ஸ் வந்து அதுக்கு கணக்கு கொடுக்கணும், அக்கௌண்டபிள். எதுக்காக, ஏன் இந்த சண்டை வந்துச்சு, ஏன் இதில் பீஸ்க்கான ஐடியல்ஸ் இல்லை, இது எல்லாமே ஒரு நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருந்து அதை செய்யணும், அதுக்கான மக்கள் இருக்கணும் அப்படின்னு. In general, conflict resolution training aims to change negative to positive views regarding conflict as a basis for averting violence by changing beliefs, attitudes and behaviors. ஜென்ரலாக கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் ட்ரைனிங்கிறது எதை நோக்கமாக கொண்டு இருக்கிறது அப்படின்னா, நெகட்டிவான ஒரு கண்ணோட்டத்தையும் பாசிட்டிவான ஒரு கண்ணோட்டத்தையும் கொண்டதாக இருக்குது அந்த கான்ஃப்ளிக்டை பற்றி. அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதை வந்து என்னென்னு சொல்லலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது அதில் வந்து வயலன்ஸ் இல்லாமல் அதை மாற்றி அந்த பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுறது, நம்பிக்கைகளை சேஞ்ச் பண்ணுறது, இதிலெல்லாம் வந்து இந்த ட்ரைனிங் வந்து இந்த ட்ரைனிங் மூலமாக நடக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது வேரியஸ் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் ட்ரைனிங் டெக்னிக்ஸ். ஓகே, ட்ரைனிங் டெக்னிக்ஸ் என்ன, இல்லை அப்ரோச்சஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ADR, வெர்பல் ஐக்கிடியோ, NVC, accept conflictual situations and direct it towards a peaceful conclusion. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் ADR, வெர்பல் ஐக்கிடியோ, NVC இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னும் போது ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது அந்த சுச்சுவேஷனில், அப்போ அது பீஸ்ஃபுல் கன்க்ளூஷனுக்கு வந்துடும், ஒரு முடிவுக்கு வந்துடும், ஒரு சமாதான முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு. Conflict is really natural and normal, one peer mediator explained, but you can't spend your entire life beating everyone up. You have to learn various ways to handle conflict. ஓகே, கான்ஃப்ளிக்ட் வரும்பா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நேச்சர் தான், அதெல்லாம் நார்மல் தான்ப்பா, ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும்போது, ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்க, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே இருக்காங்க அப்படின்னா சண்டை வருது, அண்ணன் தங்கச்சிக்குள்ளேயே சண்டை வருது, அது சண்டை வர்றது இயற்கை தான், அந்த குழந்தைங்க அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி தான் அந்த பக்கத்தில், அந்த அடுத்த பக்கத்தில் இருக்கிறவங்க, அடுத்த பர்சன், அது வந்து அக்காவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அவங்க வந்து என்ன நினைக்கணும், நம்மளோட தம்பிகள் தான் அதிகமாக அடி வாங்குவாங்க இல்லையா, அவங்க எப்பொழுதும் அடி வாங்கிட்டே இருக்கணும் அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அப்படிங்கிறது கிடையாது. அதை வந்து எப்படி நம்ம கையாளணும்னு அந்த தங்கைகளுக்கோ தம்பிகளுக்கோ தெரியணும். அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய வழிமுறைகள் இருக்குது. இதை நம்ம அந்த கான்ஃப்ளிக்ட் வராமல் தவிர்க்கணும் அப்படிங்கிறது. அதை நம்ம கையாண்டு எல்லாருக்கும் சரிசம உரிமை கொடுத்து நம்ம வந்து அந்த கான்ஃப்ளிக்ட்லேருந்து வெளியே வரலாம். Purposes of conflict resolution are to provide an environment in which each learner can feel physically and psychologically free from threats and danger and find an opportunity
to work and learn with others for the mutual achievement of all. Diversity of the school's population is respected and celebrated. ஸோ எதுக்காக கான்செப்ட் ரெசல்யூஷன், அதோட பர்பஸ் என்ன, அதோட தேவை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு நல்ல ஒரு சரௌண்டிங்கை, நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டை, நம்ம சூழ்நிலைகளை உருவாக்கி தரணும். ஒவ்வொரு லேர்னரும், ஒவ்வொருத்தரும் வந்து ஃபிசிக்கலாகவோ இல்லை சைக்கலாஜிக்கலாகவோ பயமுறுத்தாமல் அவங்கள வந்து பயப்படாமல் வாழ முடியும். சில பேர் முன்னாடி காலத்துலலாம் செருப்பு போட்டு நடக்க மாட்டாங்க, துண்டை மேலே போட்டு நடக்க மாட்டாங்க. அப்போ பயம் வந்துடுது. சைக்கலாஜிக்கலாக அவங்கள பயமுறுத்தி வச்சுருக்காங்க, ஃபிசிக்கலியும் அவங்கள வந்து பயமுறுத்தி வச்சுருக்காங்க அந்த காலத்தில். அதெல்லாம் விட்டு நம்ம இப்போ எவ்வளவோ முன்னேறி வந்தாச்சு. இப்போ எல்லாருமே செருப்பு போடுறோம். இன்னுமே பல காலேஜஸ் ஸ்கூல்ஸ்லலாம் செப்பலை வெளியில் கழட்டிட்டு வா, அந்த டாமினேஷனில் இன்னமும் இருக்காங்க. அப்போ அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்குது. அப்போ அங்கே த்ரெட்டன் பயமுறுத்துகிறாங்க. அண்ட் டேஞ்சர், அதே மாதிரி பயமுறுத்துறது மட்டும் இல்லை, அந்த ஃபிசிக்கல் டேஞ்சரும் நடக்குது, சைக்காலஜிக்கல் டேஞ்சரும் நடக்குது. சில பேர் மென்டலி நிறைய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸில், ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸில் கூட இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் நம்ம வந்து கண்டுபிடித்து அவங்களுக்கு தேவையான வேலைகளையும் கற்றலையும் நம்ம வந்து ஊக்கப்படுத்தணும். அப்போ அவங்களால மியூச்சுவலாக வந்து எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியும். நானும் செய்கிறேன்ப்பா, நீயும் செய்ய, எனக்கும் டாக்டர் வேலை வேணும், உனக்கும் டாக்டர் வேணும், எல்லாத்துக்கும் எல்லா உரிமையும் கிடைக்கும் அப்படின்றத இங்கே கொண்டு வரலாம். அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்க, டைவர்சிட்டி ஆஃப் த ஸ்கூல் பாப்புலேஷன் இஸ் ரெஸ்பெக்டட் அண்ட் செலிப்ரேட்டட். ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்காது, எல்லாமே பலதரப்பட்ட ஒரு பிரச்சனைகளோடு தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறம்போது ஒவ்வொரு ஸ்கூல் பாப்புலேஷனையும் அந்த இதையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், மதிக்க தெரியணும், கொண்டாட தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பெனிஃபிட்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் ட்ரைனிங். கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் ட்ரைனிங் சிஆர்டின்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரைனிங் கொடுக்கறதுனால வர பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CRT reduces antisocial behavior in school-aged children. ஓகே, ஸோ ஆன்டிசோஷியல் பிஹேவியர்னால் சமூகத்துக்கு புறம்பான காரியங்களை செய்ய முடியாமல் இதை தடுக்குது. இந்த சிஆர்டி ட்ரைனிங் மூலமாக நம்ம தடுக்கலாம். அதுவும் வந்து ஒரு பெரிய பிள்ளைகளாக இருந்தால் ரொம்பவே அது தேவை. சிஆர்டி டிக்ரீசஸ் அக்ரெசிவ்னஸ் அண்ட் இன்க்ரீசஸ் அகடமிக் அச்சீவ்மெண்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. அவங்களுக்கு இருக்கிற அந்த கோபம், ஆத்திரம், இது எல்லாத்தையும் குறைக்குது. அதே மாதிரியே எதில் அவங்க வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும், நிறையா வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட அகடமிக்கில், ஸோ அந்த அகடமிக் பர்ஃபார்மன்ஸும் அச்சீவ்மெண்ட்டும் வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா படிக்கிறாங்க, மார்க்கு நல்லா வாங்குகிறாங்க, கிளாஸில் நல்லா ஆக்டிவாக இருக்காங்க, விளையாட்டில் சேர்ந்துக்கிறாங்க. இது எல்லாமே இந்த சிஆர்டி மூலமாக நடக்குது. சிஆர்டி இன்க்ரீசஸ் அவேர்னஸ் ஆஃப் வயலன்ஸ் அண்ட் அப்ராப்ரியேட் ரியாக்ஷன்ஸ் டு இட் பை டீச்சர்ஸ், ஸ்கூல் சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ். அப்போ இந்த சிஆர்டி ப்ரோக்ராம் வந்து எதை அதிகரிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, விழிப்புணர்வு. வயலன்ஸ், வன்முறைக்கு எதிரானது, வன்முறை வந்து நல்லது இல்லை, மாதிரி என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் நம்ம கொடுக்கணும், நம்ம வந்து சண்டை போடலாமா, ஒருத்தவங்க கத்தி பேசினா இன்னொரு தடவை அடிக்கலாமா, இல்லை சண்டை போடலாமா, வாய் பேசலாமா, இதெல்லாமே வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வை கற்றுக் கொடுக்குது. அதே மாதிரி அது ஒவ்வொரு டீச்சர்ஸ், ஆசிரியர்களுக்கும், குழந்தைகளுக்கும், பெற்றோர்களுக்கும் இது வந்து அதிகரிக்கிறாங்க விழிப்புணர்வை. சிஆர்டி டிக்ரீசஸ் வயலன்ஸ் அமாங் ஸ்கூல் சில்ட்ரன். அதே மாதிரி வன்முறையை குறைக்குது, அதுவும் வந்து பள்ளி குழந்தைகளுக்கு மெயினாக அவங்க மத்தியில். சிஆர்டி டிக்ரீசஸ் ப்ராப்ளம் பிஹேவியர் அட் ஸ்கூல் அப்சர்வ் பை டீச்சர்ஸ். இப்போ ஒரு பிஹேவியரல் இஷ்யூஸ் சில்ட்ரனுக்கு இருக்கும், இது செய்யாதேன்னா அவங்க செய்வாங்க. அப்படி இருக்கிற அந்த பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு அவங்க குழந்தைங்களுக்கு டீச்சர்ஸ் எப்படி அப்சர்வ் பண்ணி அதை எப்படி சமாதானமாக அவங்கள திருத்துறதுக்காக கூட இந்த சிஆர்டி ப்ரோக்ராம் வந்து உதவி செய்யுது, அதை குறைக்குது அப்படின்னு. CRT decreases the attractiveness of gangs and help vulnerable students resist them, and by creating a school climate that makes every student feel valued and establish CRT as part of the school curriculum. இந்த CRT ப்ரோக்ராம் கலந்துக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கேங்காக சேர்ந்து வம்பிழுக்கிறாங்க, சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேகிங் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் குறைக்குது. அப்போ வந்து இதை குறைக்கும் போது, இதை எதிர்க்கும் போது நம்ம ஒரு ஸ்கூல் கிளைமேட் எப்படி இருக்கிற மாதிரி நம்ம கொண்டு வரோம். ஒரு நல்ல எல்லாருக்கும் எல்லாமும் உரிய ஒரு எல்லாரையுமே நீ வந்து வேல்யூட்பா, நீ வந்து மதிக்க தகுந்தவன், நீ இங்கே தேவை,
உன்னோட தேவை இங்கே உன்னோட சேவை இங்கே தேவை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரையும் உணர வைக்கும். இது எல்லா சிஆர்டி ப்ரோக்ராமுமே ஒவ்வொரு ஸ்கூல் கரிக்குலம்லேயும் ஒரு பார்ட்டாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிஆர்டி என்ஹான்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சோஷியல் அண்ட் எமோஷ்னல் டெவலப்மெண்ட். அதே மாதிரி இன்னுமே சமுதாய அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சிக்கும் இது வந்து இன்னும் மேம்படுத்துது அப்படின்னு. சிஆர்டி கிரியேட் சேஃப் லேர்னிங் என்விரான்மெண்ட். ஒரு பாதுகாப்பான கற்றலுக்கான சூழ்நிலை இருந்தால் தானே எல்லா குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, கிராமப்புறங்கள்லேயும். அப்போ அதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறது இந்த சிஆர்டி ப்ரோக்ராம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி க்ரியேட்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் லேர்னிங். ஓகே, அது சிஆர்டி வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக நாளைக்கு என்னப்பா செய்கிறது, நாளைக்கு என்ன செஞ்சால் என்ன மாதிரி நம்ம முன்னேறலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கற்றலுக்கான ஒரு ட்ரைனிங்காகவும் இது இருக்குது, அதை உருவாக்குது அப்படின்னு சிஆர்டி. இதோட இந்த கொஸ்டின் முடிஞ்சது. அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி எஜுகேஷன். ஸோ டெமோக்ரஸினாவே நமக்கு தெரியும், ஜனநாயகம், மக்களுக்கான ஆட்சி, மக்கள் தான் ஆளணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஜனநாயகம் அப்படின்னு. ஸோ ஒரு ஜனநாயக நாடு, ஜனநாயக கல்வி அதை பற்றி என்ன அப்படின்னு பார்ப்போம். இஸ் அன் எஜுகேஷனல் ஐடியல் இன் விச் டெமோக்ரஸி இஸ் போத் அ கோல் அண்ட் அ மெத்தட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ டெமோக்ரஸிங்கிறது ஒரு கோல், டெமோக்ரஸி ஜனநாயகம் அப்படிங்கிறது ஒரு கோல், ஒரு குறிக்கோளாக நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு மெத்தட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாகவும் நம்ம வந்து கல்வியில் இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் brings democratic values to education and can include self-determination within a community of equals as well as values such as justice, respect and trust. ஓகே, ஸோ டெமோக்ராட்டிக் வேல்யூஸ்னால் என்ன, அதற்கான இது என்ன, மக்களாட்சின்னு சொல்லியாச்சு. இதை வந்து நம்ம ஒரு ஜனநாயகம் அப்படின்னு சொல்லியாச்சு. இதற்கான வேல்யூஸ் என்ன ஒரு கல்விக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செல்ஃப் டிட்டர்மினேஷன், தான் நல்லா இருக்கணும், கரெக்டாக பேசணும், நீதியாக பேசணும், மற்றவங்கள மதிக்கணும், மற்றவங்கள நம்பணும், இது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரணும். அப்போ இதில் சமம் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு. The purpose of democratic education is to increase student engagement. எதுக்காக இது தேவைப்படுது இந்த டெமோக்ரஸி எஜுகேஷன்றது? இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய எல்லாரும் எல்லாத்துலேயும் கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நான் இன்னும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை முதல்ல கொண்டு வராங்க. டெமோக்ரஸி இஸ் a voice of revolt against autocratic and totalitarian practices which condemns the exploitation of the weaker by the stronger. ஒரு மக்கள் ஆட்சி, அதாவது டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லும்போது இதில் எல்லாருமே பேசுகிறதுக்கான உரிமைகள் இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் இருக்குது. இதில் சர்வாதிகாரம் பண்ணுறது, ஆட்டோக்ராட்டிக் அப்படிங்கும்போது சர்வாதிகாரம், அடக்குமுறையை கையாளுற அந்த ப்ராக்டிசஸ் எல்லாம் நம்ம வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்ட்ராங்கர் யாராக இருக்காங்க அப்படின்னா, இப்போ எந்த இதுலையாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, அவங்க வந்து எஜுகேஷனில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, இவங்க வந்து வீக்கராக இருக்கிறவங்கள வந்து ஒடுக்குறதும் போது அதை வந்து வன்மையாக கண்டிக்கிறது தான் என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா டெமோக்ரஸி, ஜனநாயகம், இதற்கு எதிரானது அப்படிங்கிறதுங்க. ஆனால் இன்னமும் அந்த குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. அது வீட்டிலையாக இருந்தாலும் சரி, வெளியாக இருந்தாலும் சரி. ஸோ டெமோக்ராட்டிக் எஜுகேஷன்னு நம்ம கொடுத்தா தான் அது குடும்பத்திலேருந்தே ஆரம்பிக்கும். எல்லாருக்கூடையும் நம்ம வந்து யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது, யாரையும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, அடக்குமுறை அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு. The democracy is a current concept which has taken different forms like political democracy, economic democracy, social democracy and education democracy. இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிறது இந்த மாதிரி என்னென்ன கான்செப்டில் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வெவ்வேறு விதமாக இருக்குது. அதில் வந்து பாலிட்டிக்ஸ் நமக்கு தெரியும், நம்மளுடைய அரசியலில் டெமோக்ரஸி அப்படிங்கிறது தேவை அப்படின்றது, ஜனநாயகம் அப்படிங்கிறது தேவை. பொருளாதாரத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஜனநாயகமாக இருக்கணும். அதே மாதிரி சமூகத்துலேயும் கல்வியிலையும் எல்லாருக்கும் எல்லாமே சமமாக கிடைக்கணும் அப்படின்றது தான் மெயின் ஃபீச்சர்ஸ். இதோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல் அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். இது நம்ம ஏற்கனவே நம்மலாம் படிச்சிருக்கோம், ஃபஸ்ட்டு செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர்லேருந்து எல்லாத்துலேயுமே படிச்சிருக்கோம். எல்லாருக்கும் எல்லாமும் சமம், எல்லாருக்கும் கல்வி உண்டு. இந்தியா முழுக்க அதனால தான் நேஷ்னல் எஜுகேஷன்
பாலிசி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், இலவசமாக வந்து கல்வி கொடுத்தாங்க, நோட் புக்ஸ் எல்லாத்துக்கும் அவங்க வந்து செய்கிறாங்க. அதை வச்சு நீங்கள் எழுதலாம். இந்த ஃபீச்சர்ஸ் வந்து 10 மார்க்ஸில் கேட்டால். ப்ராட் பேஸ்ட் எஜுகேஷன், இன்னும் நம்ம விரிவாக்கமான ஒரு கல்வியை அடிப்படையாக கொண்டு செய்கிறது. அடுத்த மாதிரி சைல்டு சென்டர்ட் எஜுகேஷன், நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ எல்லாமே என்னவா மாறிடுச்சு, டீச்சர் சென்டர் கிடையாது, எல்லாமே சைல்டு சென்டர்ட் எஜுகேஷன் தான். அதே மாதிரி கம்யூனிட்டி சென்டர்டு, டீசென்ட்ரலைசேஷன் இன் எஜுகேஷ்னல் ஆர்கனைசேஷன், எஜுகேஷன் ஃபார் வர்தி சிட்டிசன்ஷிப், நல்ல குடிமகனாக வாழ்கிறதுக்கு வந்து நமக்கு கல்வின்றது தேவை. எஜுகேஷன் ஃபார் நேஷ்னல் இன்டகிரேஷன் அண்ட் இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங், மாதிரி நம்ம இந்திய தேசத்துக்குள்ளார மாத்திரம் இல்லை, இந்திய தேசத்துக்குள்ளரையும் மற்ற வெளிநாட்டு கூட நம்ம வந்து கல்வியை நம்ம வந்து புரிதலோட நம்ம வந்து அணுகணும் அப்படின்னு. அடல்ட் எஜுகேஷனுக்கு நம்ம ப்ரொவிஷன் கொடுக்குறது, அடல்ட் எஜுகேஷன் சைக்கிள் கொடுக்குறாங்க, லேப்டாப் கொடுக்குறாங்க, இதெல்லாம். லிவிங் வித் அதர்ஸ், அது மாதிரி மற்றவங்களோட எப்படி வாழணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங், எப்படி நீங்கள் வந்து டீச் பண்ணுவீங்க. டெமோக்ரஸிக் எஜுகேஷன் அண்ட் டிசிப்ளின், நீங்கள் வந்து ஜனநாயகம்னு சொல்கிறீங்க, ஆனால் ஜனநாயகத்து கல்வியை கொடுத்தாலும் அது ஒழுக்கத்தையும் சேர்த்து நம்ம கற்றுக் கொடுக்கணும். டெமோக்ரஸிக் எஜுகேஷன் அண்ட் டீச்சர், ஆசிரியர்களும் டெமோக்ரஸிக் எஜுகேஷனும் என்ன மாதிரியான பங்கு வகிக்குது அப்படின்றதையும் இருக்குது. யூனிவர்சல் அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து டெமோக்ரஸிக் எஜுகேஷன் இஸ் அவைலபிள் டு ஆல், எல்லாருக்கும் எல்லாமும் ஆனது தான் யூனிவர்சல். So that every member may participate intelligently in social, economical and political life of the community. நீங்களாம் அரசியலுக்கு வரக்கூடாது, நீங்களாம் தலைவராகக்கூடாது, நீங்களாம் வந்து இந்த பொறுப்பில் இருக்கக்கூடாது அப்படின்ற அடக்குமுறை இன்னமும் இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் இல்லாமல் கொண்டு வர்றது தான். எல்லாருமே எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அரசியலாக இருந்தாலும் சரி, அது பொருளாதார வளர்ச்சிக்காக இருந்தாலும் சரி, இல்லை சமூக வளர்ச்சிக்காக இருந்தாலும் சரி, எல்லாரும் எல்லாத்துலேயும் கலந்து கொள்ளணும். ப்ராட் பேஸ்ட் எஜுகேஷன்ற போது the more democratical education is, the more broad it tends to become. டெமோக்ராட்டிக்கலாக நம்ம வந்து கல்வியை கொடுக்கணும், அதாவது ஜனநாயகம் மக்களாட்சின்னு சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் எல்லா கல்வியும் கொடுக்கணும், எல்லாருக்கும் எல்லா உரிமைகளும் உண்டு, எல்லாத்தையும் அவங்களும் படிக்கலாம் அப்படின்னு. சைல்ட் சென்டர்ட் எஜுகேஷன்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். child-centered education is to be given accordance with child's needs. குழந்தையினுடைய தேவையை பொறுத்து, அவங்களுடைய ஆர்வம், அவங்களுக்கால செய்ய முடிஞ்சதை பொறுத்து நம்ம வந்து கல்வி கொடுக்கணும். அது மாதிரி எஜுகேஷன்றது சில்ட்ரனை சுற்றி தான் இருக்குது, அவங்களால மட்டும்தான் எல்லாமே செய்ய முடியும். கம்யூனிட்டி சென்டர், அதே மாதிரி ஒரு கம்யூனிட்டியோடு சேர்ந்தது. அப்போ அதுக்கு எப்படி இருக்கணும், அதோட தேவை என்ன, இந்த சமுதாயத்துக்கு என்ன தேவைப்படுது, இந்த நம்ம சுற்றி உள்ள இடத்துக்கு என்ன தேவைப்படுது, அதுக்குரிய ஆர்வம் என்ன, அதில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, மழைநீர் வடிகால் செய்யணுன்னா அதுக்கு என்ன செய்யலாம், இது மாதிரியான ஒரு கம்யூனிட்டி சென்டர்டு எஜுகேஷனாக இருக்கணும். அப்படி டீசென்ட்ரலைசேஷன்னா என்னென்னா, ஃப்ரீ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வியூஸ். நீங்கள் வந்து யார் வேணாலும் எந்த வியூஸை வேணாலும் கருத்தை வேணாலும் தெரிவிக்கலாம், அது பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு. விச் இஸ் ஒன்லி பாசிபிள் வென் பவர் இஸ் டீசென்ட்ரலைஸ்டு. அப்போ அதிகாரம் வரும்போது தான் இது வந்து மாற்றம் வரும் அப்படின்னு. எஜுகேஷன் ஃபார் வர்தி சிட்டிசன்ஷிப், நல்ல குடிமகனாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கல்விங்கிறது தேவை. இதில் அங்கீகாரம், ஃபுல்ஃபில்மெண்ட் பை அன் இண்டிவிஜுவல் ஆஃப் த ஆப்ளிகேஷன் டுவர்ட்ஸ் ஹிம்செல்ஃப் அண்ட் ஹிஸ் ஃபெலோமென். அது மாதிரி ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான ஒரு வேண்டுதலாக இருக்கு, தேவையாகவும் இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு சக மனிதர்களுக்கும் என்ன தேவை அதனுடைய பூர்த்தி செய்கிறதுக்காகவும் அங்கீகரிப்பதற்காகவும் நல்ல குடிமகனாக இது வந்து தேவைப்படுது. எஜுகேஷன் ஃபார் நேஷ்னல் இன்டகிரேஷன் அண்ட் இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங், இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது டெமோக்ரஸிக் எஜுகேஷன் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, அதே மாதிரி எஃபெக்டிவாக இருக்குது, ரொம்ப சூப்பராக நடக்குது. அதை எது வலியுறுத்துது அப்படின்னா, நல்ல ஒரு பேட்ரியட்டிசம் அப்படிது வலியுறுத்துது, சமாதானத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஒன்றுக்கொன்று இணைந்து, இட் இஸ் நாட் ஆர்னமெண்டல் அப்படின்னு சொல்கிறாங்க அண்டர்ஸ்டாண்டிங். அது வந்து ஒரு ஆர்னமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, அது வந்து சும்மா ஒரு ஜென்ரலான அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, உணர்வுபூர்வமானது. ப்ரொவிஷன் ஆஃப் அடல்ட் எஜுகேஷன், அடல்ட் எஜுகேஷனுக்கு என்ன ப்ரொவிஷன்? பெய்ட் நாட் ஒன்லி டு சைல்டு எஜுகேஷன் பட் ஆல்சோ டு அடல்ட் எஜுகேஷன். குழந்தைங்களுக்கு மாத்திரம் இல்லை, அடல்ட்டுக்குமே வந்து பே பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் கவர்மெண்ட் வந்து பே பண்ணுது, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா.
இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் அலோவ் ஸ்டூடெண்ட்ஸ் அ ரியல் வாய்ஸ் இன் தேர் ஓன் எஜுகேஷன். உங்களோட உண்மையான குரல்களை நம்ம கொடுக்கறதுக்கு இது வந்து கல்வியில் உதவுது அப்படிங்கிறது ஒரு பலனாக இருக்குது. அடுத்தது, இட் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் பிகம் ஆக்டிவ் அண்ட் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ். இது எதற்கு உதவுது? ஒரு மாணவர் வந்து எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் பொறுப்புள்ள ஒரு குடிமகனாகவும் இருக்க உதவி செய்யுது. இன்க்ரீஸ்டு ஸ்டூடெண்ட் என்கேஜ்மெண்ட் இன் கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ். அது மாதிரி ஒரு கிளாஸ் ரூமில் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் அவங்க வந்து பங்கு பெறுறாங்க அப்படிங்கிறது, அதுவும் எப்பொழுதும் எல்லாத்துலேயும் சுறுசுறுப்பாக இருக்காங்க அப்படிங்கிறது அதிகரிக்குது அப்படின்றாங்க. ஹையர் அட்டண்டன்ஸ். எல்லோரும் ஸ்கூலுக்கு போகணும், எனக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்குது, அப்போ எல்லோரும் ஸ்கூலுக்கு வருவாங்க. டீப்பர் லேர்னிங். ஆழ்ந்த கற்றல் அங்கே இருக்கும். இம்ப்ரூவ் சோஷியல் எக்கனாமிக் எமோஷ்னல் ஸ்கில்ஸ். அதே மாதிரி சமூகத்துக்கான திறன்கள் வந்து வளரும் அது எமோஷ்னலாக. Students build their skills while exploring their interest freely and independently. அவங்களுடைய திறன்களை அவங்க வந்து சுதந்திரமாக அவங்களுடைய ஆர்வம் என்ன, எப்படி நான் வந்து செய்கிறது, என்ன மாதிரி நான் வந்து வெளிப்படுத்துறது அப்படிங்கிற சுதந்திரம் வந்து இந்த டெமோக்ரஸிக் எஜுகேஷனில் அவங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதான். இதோட இந்த டாபிக் முடியுது. அடுத்த டாபிக் ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷன். ஹியூமன் ரைட்ஸ்னால் என்ன? மனித உரிமை. எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது, அவன் கல்வி கற்கிறதுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறதான். இந்த பீஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் எய்ம்ஸ் அட் இன்க்ரீஸிங் ஹியூமன் ரைட்ஸ் அவேர்னஸ், டிபிக்கலி ஃபோக்கஸ் ஆன் பாலிசிஸ் தட் ஹியூமனிட்டி ஷுட் எம்பரேஸ் டு மூவ் க்ளோசர் அண்ட் டு அ பீஸ்ஃபுல் குளோபல் கம்யூனிட்டி. இந்த பீஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ன்றது எதை வந்து நோக்கமாக கொண்டு இருக்குது, கோலாக கொண்டிருக்கு, எய்மாக கொண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித உரிமைகள் அதனுடைய விழிப்புணர்வு அதை அதிகரிக்கணும். இதுதான் நம்ம பாலிசி இதை நம்ம கடைபிடிக்கணும், மனித நேயமிக்க மனிதர்களாக மாறணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் நம்ம வந்து குளோபலி, அதாவது உலகளாவிய நம்ம வந்து சமாதானத்தோட ஒரு சமூகத்தோடு நம்ம வாழ முடியும் அப்படின்னு. The purpose is to inspire people believe in a vision of structural peace in which members of the human race have personal liberty and are safeguarded by the law from violence, oppression and indignity. இதுக்கான தேவை எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமாதானத்துக்கான தேவை அப்படிங்கும்போது இந்த ஹியூமன் ரேஸ், உனக்கு அண்ணியா நானா அடுத்ததா அப்படியா அப்படிங்கிறது, அதில் நம்ம வந்து சேஃப்கார்ட் பண்ணுறோம், ஒரு பாதுகாக்கிறோம். எதன் மூலியமாக? சட்டத்தின் மூலியமாக. அதனால் சட்டத்துக்கு புறம்பாக எந்த வன்முறையிலையும் ஈடுபடுத்தக்கூடாது, ஒடுக்கக்கூடாது. அவங்களுடைய தன்மானத்தை வந்து நம்ம காப்பாற்றணும், அவங்களுடைய பெருமையை நம்ம வந்து வைக்கணும் அப்படிங்கிறதுல நமக்கு அடங்கியிருக்கு. ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷன் இஸ் ஆல்வேஸ் இவால்விங் வித் அ கன்சிடரபிள் தியரி ப்ராக்டிஸ் கேப் அண்ட் ரெகுலர் சேலஞ்சஸ் இன் த லெஜிட்டிமசி. ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷன், மனித உரிமை கல்வி அப்படிங்கிறது வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே தான் வருது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் தியரி ப்ராக்டிஸ், அதில் நம்ம வந்து பேப்பர் படிக்கிற மாதிரி அந்த கேப் இருக்குது. அதே மாதிரி நமக்கு ரெகுலராக வந்து சில சேலஞ்சஸும் நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது நமக்கு சட்டப்பூர்வமான நியாயம் கிடைக்கிறது அப்படிங்கிறதும் நமக்கு தேவைப்படுது அப்படின்றாங்க. சட்டப்பூர்வ நியாயம், அங்கீகாரம் ரெண்டும் கிடைக்கிறதுக்காக, அதுதான் லெஜிட்டிமசி. அடுத்தது யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ யூனிவர்சலாக நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறோம் ஹியூமன் ரைட்ஸை அப்படிங்கிறதான். இதை பற்றி நம்ம பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்னு. சிம்பிளிஃபைடு வேர்ஷன். திஸ் சிம்பிளிஃபைடு வேர்ஷன் of the 30 articles of the Universal Declaration of Human Rights has been created especially for young people. யங் பீப்புளுக்கு தான், இளைஞர்களுக்கு ஆன உரிமை, மனித உரிமை என்ன இருக்குது அப்படிங்கிறத 30 ஆர்டிகல்ஸ் மூலமாக இங்கே வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, we are all born free and equal. நம்ம எல்லாரும் வந்து எல்லாரும் சமம், எல்லாரும் ஒரே மாதிரி தான் பிறந்தோம், எல்லாத்துக்கும் வாழ்கிறதுக்கான சுதந்திரம் நமக்கு இருக்குது. we all have our own thoughts and ideas. we should all be treated in the same way. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட்ஸ் இருக்குது, எண்ணங்கள் இருக்குது, அதே மாதிரி சில ஐடியாஸ் இருக்குது. அது எல்லாருக்கும் தனியாக இருக்குது, எல்லாருக்கும் சமமாக இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் நம்ம என்ன பண்ணணும், ஒரே விதமாக நம்ம ட்ரீட் பண்ணணும், சேமாக ட்ரீட் பண்ணணும். ஒருத்தரை ஒரு மாதிரி இன்னொருத்தரை இன்னொரு மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. டோன்ட் டிஸ்கிரிமினேட், வேறுபாடு பார்க்காதீங்க.
தீஸ் ரைட்ஸ் பிலாங்ஸ் டு எவ்ரிபடி வாட் எவர் அவர் டிஃப்ரென்சஸ். என்ன நமக்கு வேறுபாடு இருந்தாலும், வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது அதுதான் சொல்கிறாங்க. அப்போ இந்த என்ன வேறுபாடு இருந்தாலும், அது அது மதம், அப்புறம் இனம், எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா மனிதருக்குமான உரிமை, ஒவ்வொருத்தருக்குமான உரிமை எல்லாம் சமம் அப்படிங்கிறது தான். த ரைட் டு லைஃப், வாழ்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. அதனால தான் சில தற்கொலையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்கள போய் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ எல்லாருக்கும் வாழ்கிறதுக்கான உரிமை இந்த தேசத்தில் இருக்குது, இந்த உலகத்தில் இருக்குது. வி ஆல் ஹாவ் த ரைட் டு லைஃப் அண்ட் டு லிவ் இன் ஃப்ரீடம் அண்ட் சேஃப்டி. எல்லாருக்குமே வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். வாழ்கிறதுக்கான எல்லா உரிமையும் நமக்கு இருக்குது. அதே மாதிரி சுதந்திரமாகவும் பாதுகாப்புடனும் வாழ்கிறதுக்கான உரிமையும் நமக்கு இருக்குது. இங்கே போகாத, அங்கே போகாத, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு சமுதாயத்தில் நம்ம இருக்கோம். ஆனால் எல்லாத்துக்குமான உரிமை நமக்கு இருக்குன்னு சட்டம் சொல்லுது. நோ ஸ்லேவரி, அடிமைப்படுத்தக்கூடாது யாரையுமே. நோபடி ஹேஸ் எனி ரைட் டு மேக் அஸ் அ ஸ்லேவ். வி cannot மேக் எனி ஒன் அவர் ஸ்லேவ். ஓகே, அது மாதிரி ஒருத்தருக்குமே எந்த உரிமையுமே கிடையாது யாரையும் அடிமைப்படுத்துவதற்கு. நீ இதை செஞ்சால் தான் நான் எல்லாம் செய்வேன். அதிகாரிகளே இன்னும் நிறைய பேர் அப்படி தானே இருக்காங்க. நீ எனக்கு அடிமையாக இருந்தேன்னா நான் உனக்கு எல்லாம் செய்வேன். அது இன்னும் ஒவ்வொரு இடத்துலையுமே இருக்குது. அதே மாதிரி ஆனால் இங்கே சட்டம் என்ன சொல்லுது, யாரையும் எதற்காகவும் அடிமைப்படுத்தக்கூடாது. யாருக்குமே அந்த உரிமை இல்லை. we cannot make anyone our slave. யாராவது ஒருத்தரை நம்மளுடைய அடிமையாக வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிடையவே கிடையாது. யாரையுமே அப்படி வைக்க முடியாது. நோ டார்ச்சர், துன்புறுத்தக்கூடாது. நோபடி ஹேஸ் எனி ரைட் டு ஹர்ட் அஸ் டு ஆர் டு டார்ச்சரஸ். யாருமே நம்மளை புண்படுத்தவோ துன்புறுத்தவோ எந்த உரிமையும் அவங்களுக்கு கிடையாது. யாருக்குமே கிடையாது. அது உறவினர்களாக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், யாருக்குமே அந்த உரிமைகள் கிடையாது. அதே மாதிரி யாருமே டார்ச்சரும் பண்ணக்கூடாது. இது சட்டத்தில் எழுத்துப்பூர்வமாக இருக்குது. ஏட்டு சுரக்கா குழம்புக்கு உதவாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய இடத்துல இன்னும் அப்படி தான் இருக்குது. யூ ஹாவ் ரைட்ஸ் நோ மேட்டர் வேர் யூ கோ. ஐ ஆம் அ பர்சன் லைக் யூ. உனக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது. நீ எங்கே போனாலும் அது ஒரு மேட்ரு கிடையாது. நானும் உன்னை போல் ஒரு மனிதன்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. we are all equal before the law. The law is the same for everyone. It must treat us all fairly. எல்லாருக்கும் எல்லாம் சமம் சொல்கிறோம். சட்டமும் சமம் தானே. இவங்களுக்கு ஒரு சட்டம், அவங்களுக்கு ஒரு சட்டம். குடும்பத்திலேயே பார்த்திங்கன்னா மாமியாருக்கு ஒரு சட்டம், மருமகளுக்கு ஒரு சட்டம். அப்படி இன்னும் எல்லா இடத்துலையும் என்ன இருக்குது, சட்டங்கள் இன்னமும் அப்படி தான் இருக்குது. முதலாளிக்கு ஒரு சட்டம், தொழிலாளிக்கு ஒரு சட்டம். ஆனால் இங்கே என்ன சட்டம் நமக்கு சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாமே சமம் அப்படிங்கிறதான் சட்டம் சொல்லுது. அதே மாதிரி சட்டம் என்ன சொல்லுது, the law is the same for everyone. சட்டம் என்பது எல்லாருக்கும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லாரையுமே நம்ம ஃபேராக ட்ரீட் பண்ணணும். நான் ஒருத்தவங்கள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணி இன்னொருத்தவங்களை இன்னொரு மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு. your human rights are protected by law. We can all ask for the law to help us when we are not treated fairly. மனித உரிமைகள் நமக்கு எல்லாத்துக்குமானது. அது நம்மளைய பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொடெக்ட் பண்ணுது சட்டத்தின் மூலயமா. அதனால் நமக்கு சட்டத்துக்கு புறம்பாக ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா, யாரும் நம்மளே ஃபேராக ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இவங்க என்னை அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா நம்ம சட்டத்துக்கிட்ட உதவியை கேட்டு நாடி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாடி போனால் அங்கே சட்டத்தில் நியாயம் கிடைக்குமா அப்படிங்கிறது, அந்த நாடி போகிறதுக்கே நிறைய நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். சில நேரம் கிடைக்கலாம். நோ அன்ஃபேர் டிடெயின்மெண்ட். Nobody has the right to put us in prison without good reason and keep us there or to send us away from our country. அன்ஃபேராக யாரையும் ட்ரீட் பண்ணக்கூடாது. அவங்கள சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஜெயிலே வச்சு எதுக்கோ காரணமே இல்லாமல் கூட்டிகிட்டு போய் ஒரு வழக்கில் நம்ம கேட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் கூட அஜித்குமார் அந்த பையனுக்காக அவங்களுக்கு ஒரு வழக்கு வருது, அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க, அடிக்கிறாங்க, துன்புறுத்துகிறாங்க. அது என்ன மாதிரியெல்லாம் போயிடுச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி
எந்த உரிமையும் யாருக்கும் கிடையாது. யாரையுமே நீங்கள் வந்து கொண்டு போய் ஜெயிலில் போடுறதுக்கு, ப்ரிசனில் போடுறதுக்கு உங்களுக்கு எந்த குட் ரீசன், எந்த ஒரு ரீசனுமே இல்லை. நியாயமான ஒரு இதுவும் இல்லாத போது, ரீசனும் இல்லாத போது அவங்கள கொண்டு போய் ஜெயிலில் போடுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது யாருக்கும். அண்ட் கீப் அஸ் தேர் அண்ட் சென்ட் அஸ் அவே ஃப்ரம் ஆர் கண்ட்ரி. அதே மாதிரி நம்ம நாட்டை விட்டு நம்மளை வெளியே அனுப்புறதுக்கான உரிமையும் யாருக்கும் கிடையாது. நம்ம நாட்டில் வாழ்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்குது. த ரைட் டு ட்ரையல். குற்றம் சாட்டப்பட்ட ஒவ்வொருத்தரையும் நம்ம என்ன சொல்லிடுறோம், இவங்க வந்து இவ்வளோ வந்து டார்ச்சர் பண்ணி இவங்களை கொண்டிருக்காங்க, இவங்க இந்த க்ரைம் பண்ணியிருக்காங்க, உடனே இவங்களுக்கு தண்டனை வழங்குங்க, அதுவும் வந்து அவங்கள வந்து தூக்கில் போடுங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். ஆனால் நம்ம சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, விசாரிக்காமல் ஒரு மனிதனை கொண்டு போய் அவனுக்கு தண்டனை கொடுப்பது என்பது கிடையாது. அப்போ விசாரணை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து ஒவ்வொருத்தருக்கான உரிமை. We are always innocent till proven guilty. நம்ம எல்லாருமே வந்து கபடற்றவர்கள் தான். நம்ம வந்து இதை செய்தோம் அப்படிங்கிறத நம்ம எவிடன்ஸோடு என்ன செய்யணும், நம்ம கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணணும், நிரூபிக்கணும். நிரூபிக்கிற வரைக்கும் நம்ம எல்லாருமே என்ன தான், இன்னசென்ட், குற்றம் செய்யாதவர்கள் தான். நோபடி ஷுட் பி பிளேம்டு ஃபார் டூயிங் சம்திங் அன்டில் இட் இஸ் ப்ரூவன். யாரையுமே நம்ம இவங்க குற்றவாளி என்று நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, தீர்ப்பிடக்கூடாது. அதே மாதிரி குற்றம் சொல்லவும் கூடாது அப்படிங்கிறது தான். அதை வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்த சட்டம் என்ன சொல்லுது, 16 நம்ம பார்த்தோம் இல்லையா, 30 போட்டிருந்தாங்க, இதில் 30மே எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 30 சட்டங்களுமே இருக்குது. ஓகே, நம்ம எத்தனாவது பார்த்துட்ருக்கோம், 12th. The right to privacy. Nobody should try to harm our good name. Nobody has the right to come into our home, open our letters, or bother us and or our family without a good reason. பாருங்கள், ரைட் டு ப்ரைவசி. நான் வந்து இது என்னுடைய வீடு, இதுக்குள்ளார நீங்கள் வரக்கூடாது அப்படின்றதுக்கான உரிமையும் நமக்கு இருக்குது. நமக்கான ப்ரைவசின்றது ரொம்ப முக்கியம். அதற்கும் வந்து சட்டத்தில் நமக்கு உரிமை இருக்குது. யாருமே போய் ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே போய் அவங்களோட வீட்டுக்குள்ளேயோ இல்லை அவங்களோட பேரை வந்து ஒரு நல்ல பேரை வந்து கெடுக்கிறதோ கூடாது. அதே மாதிரி யாருடைய வீட்டுக்கு போகிறதோ, அவங்களுடைய லெட்டர்ஸை ஓப்பன் பண்ணுறது, அவங்களுக்கு வர என்வலப்ஸ் எதையும் ஓப்பன் பண்ணுறதுங்கிறது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளை பற்றியோ நம்மளுடைய குடும்பத்தை பற்றியோ யாரும் பாதர் பண்ண தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை குடும்பத்தில் அப்படின்னு. அது வந்து ஒரு குட் ரீசன் இல்லைன்னா யாரும் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. அப்போ freedom to move. Okay, we all have the right to go where we want in our country and to travel as we wish. நம்மளுடைய நாட்டில், இந்திய நாட்டில் நம்ம எல்லாருக்கும் எங்கே வேணாலும் போகிறதுக்கான உரிமை இருக்குது. இந்த ஸ்டேட்டுக்கு நீ போகக்கூடாது, இந்த ஸ்டேட்டுக்கு நீ வரக்கூடாது, இந்த சிட்டிக்கு நீ போகக்கூடாது, இந்த பிளேஸ்க்கு நீ போகக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது. ஸோ எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் போகிறதுக்கான சுதந்திரம் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு பிடிச்ச இடத்துல நம்ம ட்ராவல் பண்ணலாம். த ரைட் டு சீக் அ சேஃப் பிளேஸ் டு லிவ். அதே மாதிரி நமக்கு இந்த இடத்துல நம்ம வாழலாம், இது நமக்கு பாதுகாப்பான இடம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறதுக்கு, அதை தேடுறதுக்கான உரிமை நமக்கு உண்டு. ரைட் டு அ நேஷ்னாலிட்டி. வி ஆல் ஹாவ் த ரைட் டு பிலாங் டு ஆர் கண்ட்ரி. அப்போ நம்ம அந்த நேஷ்னாலிட்டி நம்ம சொல்லும் போது இந்தியன் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்ம தேசத்துக்கான, நம்மளுடைய தேசம், நான் பிறந்த ஊர் அப்படின்னு நம்ம சொல்கிற, நாடு அப்படின்னு சொல்கிற எல்லா உரிமையும் நமக்கு இருக்குது. மேரேஜ் அண்ட் ஃபேமிலி. எவ்ரி grown up has the right to marry and have a family if they want to have. Men and women have the same rights when they are married and when they are separated. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு, ஒரு குடும்பத்தோட வாழ்கிறதுக்கான உரிமை எல்லாருக்கும் இருக்குது. எல்லா வளர்ச்சி அடைந்த ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ உண்டு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு குடும்பத்திலோட வாழ்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான எல்லா உரிமையும் சரிசமம். ஆணுக்காக இருந்தாலும் சரி, பெண்ணுக்காக இருந்தாலும் அது சரிசம உரிமையை தருது. இல்லை அவங்க பிரிஞ்சு வாழணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் பிரிஞ்சு வாழ்கிறதுக்கான உரிமையும் நமக்கு இருக்குது. அது
அதனால தான் என்ன சொல்கிறாங்க, பெண்ணின் திருமண வயது 21, அவங்க யாரை விரும்புகிறாங்களோ அவங்க கல்யாணம் பண்ணலாம், அதுக்கு யாரும் தடை பண்ணக்கூடாது அப்படிங்கிற சட்டம் நமக்கு இருக்குது. அடுத்த சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the right to your own things. Nobody should take our things from us without a good reason. ஒரு உண்மையான ஒரு காரணம் இல்லாமல் நாம் யாருடைய பொருளையோ யாருடைய இதையோ நம்ம எடுத்துக்க கூடாது. அதற்கான உரிமை எல்லாருக்கும் அவங்கவுங்களோட திங்ஸை வச்சுக்கிறதுக்கான உரிமை என்பது இருக்குது. இல்லை அந்த திங்ஸை நீ வச்சுக்கக்கூடாது. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த வீடு இந்த நிலம் கூட அவங்க நீ உனக்கு கிடையாது, அது எனக்கு தானே பிடுங்கிக்குவாங்க. ஆனால் அது அவங்களுக்கான உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீடம் ஆஃப் தாட். அப்போ நீங்கள் யோசிக்கிறதுக்கு சிந்திக்கிறதுக்கு அதுக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது, சுதந்திரம் இருக்குது, அதற்கும் உரிமை இருக்குது. we all have the right to believe in what we want to believe, to have a religion or to change if we want. நமக்கு எல்லாத்துக்கும் இந்த நம்பிக்கை தான் நம்ம இருக்கணும், இந்த நம்பிக்கையை நம்ம ஃபாலோ பண்ணணும், இந்த மதத்தை நம்ம பின்பற்றணும், இந்த மதத்தை நம்ம நம்புகிறோம், இது எல்லாத்துக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வேணுமா, நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களா, அதற்கான உரிமையும் இந்த சட்டத்தில் இருக்குது. அதனால தான் மத மாற்ற சட்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்களோட இஷ்டம், தனிப்பட்ட மனிதனுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ். we all have the right to make up our minds, our own minds, to think what we like, to say what we think, and to share our ideas with other people. எதை நினைக்கிறோமோ அதை நம்ம வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரம் நமக்கு உண்டு அப்படின்றது தான் இதில் நம்ம பார்க்க முடியுது. நமக்கு பிடிச்சதை யோசிக்கிறதுக்கு நமக்கு உரிமை உண்டு, நமக்கு பிடிச்சதை நம்ம மைண்டில் வச்சுக்கிறதுக்கு நமக்கு உரிமை உண்டு, இல்லை நம்ம யோசித்ததை பேசுகிறதுக்கான உரிமை உண்டு, இல்லை யோசிக்க உரிமை உண்டு, மற்றவங்களோட பகிர்ந்து கொள்கிறதுக்கான எல்லா உரிமையும் நமக்கு இருக்குது அப்படிங்கிறதான் 19th ஆர்டிக்கல். 20th ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the right to public assembly. So we all have the right to meet our friends and to work together in peace to defend our rights. Nobody can make us join a group if we don't want to. நமக்கு ஒரு குரூப்பில் சேரணுமா, ஒரு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணணுமா, அதற்கான உரிமை என்ன இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. பப்ளிக் அசம்பிளி, எல்லாரோடையும் சேர்ந்து நம்ம கலந்து பேசுகிறதுக்கு, நம்ம சமாதானமாக வாழ்கிறதுக்கு, நம்மளுடைய உரிமைகளை நம்ம டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாமே நமக்கு உரிமை இருக்குது. யாருமே நமக்கு பிடிக்காத குரூப்பில் நம்மளை சேர்த்துக்கிறதுக்காக அவங்களால எந்த இதையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. The right to democracy. Everybody has the right to choose their leaders. ஒவ்வொருத்தருக்குமே நம்மளுக்கு என்ன உரிமை இருக்குது, நம்மளுடைய தலைவர்களை தேர்ந்தெடுத்ததுக்கான உரிமை நமக்கு உண்டு. அதுதான் இது ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சோஷியல் செக்யூரிட்டி. 22வது ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் செக்யூரிட்டி. we all have to right to afford housing, medicine, education and child care, enough money to live on, and medical help if we or ill or old. சோஷியல் செக்யூரிட்டின்னும் போது சமூகத்துக்கான பாதுகாப்பு. ஒரு மனிதனுக்கு என்ன தேவை, ஒரு வீடு தேவை, அதற்கான உரிமை, அதற்கான உரிமையும் நிலத்தையும் தராங்க. இலவசமாக வீடு கட்டி தராங்க அது முடியாதவங்களுக்கு. அது மாதிரி மெடிசன்ஸ் இலவசமாக சில இதில் கொடுக்குறாங்க. கல்வி இலவசமாக கொடுக்குறாங்க முடியாதவங்களுக்காக. அதே மாதிரி குழந்தை பராமரிப்பு, அவர்களை பார்த்துக்கிறாங்க. காசு வேணுமா, அவங்களுக்கு தேவைகளுக்கு வாழ்கிறதுக்கு கொடுக்குறாங்க. அதுதான் முதியோர் பென்ஷன்றதை கொண்டு வந்தாங்க, முதியோர்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு. உடம்பு சரியில்லாதவங்களுக்காக சிகிச்சை அளிக்கிறதுக்காக தான் GH எல்லாம் நமக்கு இருக்குது. அதாவது காசு இல்லாமல் இருந்தாலும் அவங்களும் எல்லா உரிமைகளையும் பெற்றுக்கொள்ளலாம், வீடு பெற்றுக்கொள்ளலாம், அவங்களுக்கும் மருத்துவம் உண்டு, அவங்களுக்கும் கல்வி இருக்குது. எல்லாருக்கும் அந்த உரிமைகள் உண்டு. எல்லாரும் வாழணும், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற உரிமை நம்ம சட்டத்தில் உண்டு. அடுத்தது 23rd ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, ஒர்க்கர்ஸ் ரைட்ஸ். எவ்ரி grown up has the right to do a job to a fair wage for their work and to join a trade union. அது ஒரு ஒர்க்கர்ஸ்க்கான ரைட்ஸ், வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கான உரிமைகள். ஒவ்வொரு வளர்ச்சி அடைந்த ஒரு வாலிபர்களோ எல்லாருக்குமே என்ன உரிமை உண்டு, வேலைக்கு போகிறதுக்கான உரிமை உண்டு. அந்த வேலைக்கு போகும்போது வேலைக்கு தகுந்த மாதிரியான
கூலியை அவங்க கரெக்டாக பெற்றுக்கொள்ளணும். அதாவது சேலரி அவங்க கரெக்டாக கொடுக்கணும். இந்த அவ்வளோ வேலை வாங்கிட்டு காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் வேலை வாங்கிட்டு கடைசியில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கூலி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கிடைக்கிது. அப்படி இல்லாத இருக்கிறது தான் சட்டம். அவங்க வேலை செய்த அளவுக்கு ஆன கூலியை நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஒர்க்கர்ஸோடைய ரைட்டு. டு ஜாயின் அ ட்ரேட் யூனியன், அதே மாதிரி ஒரு ட்ரேடில் கூட அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது, வணிகத்தில் சேர்கிறதுக்கும். த ரைட் டு ப்ளே, வி ஆல் ஹாவ் த ரைட் டு ரெஸ்ட் ஃப்ரம் ஒர்க் அண்ட் டு ரிலாக்ஸ். நம்ம எல்லாத்துக்குமே வந்து உரிமை இருக்குது, எல்லா ரெஸ்ட்டு ஓய்வு பெறுறதுக்கான உரிமை. நான் அந்த வேலையிலேருந்து ஓய்வு பெறுறேன், எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கான உரிமையும் நம்ம சட்டத்தில் இருக்குது. ஆர்டிக்கல் 25 என்ன சொல்லுது? ஃபுட் அண்ட் ஷெல்டர் ஃபார் ஆல். எல்லாருக்கும் உணவு வேணும்ப்பா, எல்லாருக்கும் இருக்க இடம் வேணும் அப்படிங்கிற உரிமை வந்து கொடுக்குறாங்க. அதுக்காக தான் வீடு கட்டி கொடுக்கறது, உணவு இலவசமாக கொடுக்கறது, சில முடியாத காரணத்தினால. அது மாதிரி ரேஷன் இது எல்லாமே கம்மியான இதில் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும்ல, எல்லாரும் உயிர் ஜீவனில். அதனால் அடுத்தது 26வது ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, ரைட் டு எஜுகேஷன். எஜுகேஷன் இஸ் அ ரைட். ப்ரைமரி ஸ்கூல் ஷுட் பி ஃப்ரீ. எஜுகேஷன், கல்விங்கிறது எல்லாருக்கான உரிமை. கல்வி நமக்கு ஏற்கனவே நம்ம இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஆர்டிக்கல் தான் இங்கே இருக்குது. எல்லாருக்குமே கல்வி உண்டு. அதுவும் ப்ரைமரி எஜுகேஷன், ஸ்கூலில் எல்கேஜி யூகேஜி அந்த ப்ரைமரி எஜுகேஷன் பால்வாடின்னு சொல்லுவாங்க, அது எல்லாத்துக்கும் இலவசமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான். அப்போ எல்லாருமே கல்வி கற்கிறதுக்கான உரிமை உண்டு. எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த உரிமை இருக்குதுன்னு சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷனில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் பார்த்துக்கணும். அடுத்தது 27th ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பிரைட். காப்பிரைட் இஸ் அ ஸ்பெஷல் லா தட் ப்ரொடெக்ட்ஸ் ஒன்ஸ் ஓன் ஆர்டிஸ்டிக் க்ரியேஷன்ஸ் அண்ட் ரைட்டிங்ஸ். உங்களுக்கு தெரியும், காப்பிரைட் ப்ரொடெக்ஷன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் எழுதுனதை அப்படியே காப்பி அடித்து அவங்க எழுதின மாதிரி அவங்களோட பெயரை போட்டு அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணும்போது ஒருத்தருடைய தனிப்பட்ட திறன்மை, தனிப்பட்ட ஒரு க்ரியேஷன்ஸ், புதுமையான அவங்க கண்டுபிடித்தது, எழுத்து, இது எல்லாத்தையும் அவங்க திருடுற மாதிரி தானே அர்த்தம். அதனால் அந்த இது வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒவ்வொருத்துக்கும் கண்டிப்பாக அதை வந்து உணர்த்துறாங்க. அ ஃபேர் அண்ட் ஃப்ரீ வேர்ல்டு 28th ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, தேர் மஸ்ட் பி ப்ராப்பர் ஆர்டர். ஒரு ஒழுங்கான ஒரு சட்டம் கொடுக்கணும், அது எல்லாருக்குமே ஃபேராக இருக்கணும். அப்போ ஃபேராக செஞ்சிங்க, நல்லா எல்லாருக்கும் சமமாக செஞ்சிங்க, அது எல்லாருக்குமான ஒரு உலகம் அப்படின்னு. ஸோ வி கேன் ஆல் என்ஜாய் ரைட்ஸ் ஃப்ரீடம்ஸ் இன் ஆர் கண்ட்ரி அண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அதுமாதிரி இது மட்டும் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே நம்மளுடைய உரிமைகளை சுதந்திரமாக நம்மளுடைய நாட்டிலையும் சரி உலகளாவியத்திலையும் சரி நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபேர் அண்ட் ஃப்ரீ வேர்ல்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் 28வது ஆர்டிக்கல். 29வது ஆர்டிக்கல் என்னென்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. வி ஹாவ் அ டியூட்டி டு அதர் people and we should protect their rights and freedoms. அதே மாதிரி நமக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்குன்னா, நமக்கு இவ்வளோ உரிமை இருக்குன்னு சொல்கிறோம், அதே உரிமை யாருக்கும் இருக்குன்னா நம்மளை போல சக மனிதர்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே கொடுக்குறாங்க. அப்போ சக மனிதருடைய உரிமைகளையும் சுதந்திரத்தையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும். அப்போ அதற்கு நம்ம ஏதுவாக நம்ம நடந்துக்கணும். அடுத்தது 30வது ஆர்டிக்கல் 30th ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, நோ ஒன் கேன் டேக் அவே யோர் ஹியூமன் ரைட்ஸ். ஒருத்தரும் உங்களுடைய மனித உரிமையை எடுத்துக்கொள்ள முடியாது. எனக்கு இந்த ரைட்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த ரைட்ஸ் எல்லாம் ஆனால் நான் உனக்கு கிடையாது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க முடியாது அப்படின்னு. இம்ப்ளிமெண்டிங், இது இந்த 32 ஆர்டிக்கலும் நமக்கு வந்து 30 ஆர்டிகல்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ 30 ஆர்டிகல்ஸும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படி சேஃப்கார்ட் பண்ணுறது அப்படின்னு. ஹியூமன் ரைட்ஸ் ஆர் enriched in UN charters, UN covenants and UN protocols which individual and independent states agree and become signatories. இதில் பார்த்திங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸோட அந்த சார்ட்டர்லேயோ ப்ரோட்டோக்கால்லையோ இது எல்லாத்துலேயுமே உடன்படிக்கை இன்னும் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு தனித்துவமான ஒரு இது தனி மனிதனுக்கும் அதே மாதிரி இந்த ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் வந்து இதை அங்கீகரித்து அதை வந்து கையெழுத்திடுவாங்க அப்படிங்கிற.
sovereignty of a country and human rights come into conflict. In South Africa, Nelson Mandela was incarcerated for a number of years. The international community could hardly do anything. ஒரு நாட்டினுடைய இறையாண்மையும் அதே மாதிரி ஒரு மனித உரிமைகளும் வந்து ஒன்றுக்கொன்று முரண்படுது. ஓகேவா? அதில் சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்திங்கன்னா நெல்சன் மண்டேலாவை ஜெயிலில் வச்சு அடைச்சிட்டாங்க. அதுலேயும் பல வருஷத்தில் அவருக்கு ஜெயிலில் வச்சு அடைச்சிட்டாங்க. ஆனால் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியால் எதையும் அவங்களால செய்ய முடியல. அப்போ அங்கே மனித உரிமைன்றது மீறப்படுது. They have been genocides in Darfur by Sudan, in Jaffna by Sri Lanka, Ukraine by Russia, and yet international law or court could do very little. இந்த ஜீனோசைட் அப்படின்னும் போது இனப்படுகொலை, இனவெறி, ஏன் இனம் தான் வாழணும், மற்றவங்க இனம் வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த ஜீனோசைட்ஸ். இது எங்கே நடந்திருக்கு இந்த இனப்படுகொலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடானில் உள்ள தார்ஃபூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்திருக்கு. அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், யாழ்ப்பாணத்தில் நம்மளுடைய தமிழ் இன மக்கள் வந்து அவங்க இனப்படுகொலை செய்திருக்காங்க. அது மாதிரி உக்ரைனில் நிறையா இனப்படுகொலை நடக்குது, அது ரஷ்யா மேற்கொள்கிறாங்க. இதில் இன்டர்நேஷ்னல் லா, அதாவது உலகளாவிய சட்டத்தினால இல்லை கோர்ட்டுனால் கொஞ்சம் தான் செய்ய முடியுது. நீங்கள் சண்டை போடாதீங்க, இது வந்து நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்களால கொஞ்சம் தான் செய்ய முடியுது. இதனால் நிறைய மனித உரிமைகள் வந்து மீறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லா, இன்டர்நேஷ்னல் லாஸோடைய அடிப்படைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஸ்ட் அப்சர்வ் ஆல் ட்ரீட்டீஸ் அண்ட் அண்டர்டேக்கிங்ஸ், ஆல் ஆர் ஈக்குவல் அண்டர் த அக்ரிமெண்ட். எல்லா உரிய ட்ரீட்டீஸையும் எல்லாரோடையதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உற்று நோக்கணும், அதை வந்து நம்ம கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னு அதையும் நம்ம அண்டர்டேக் பண்ணணும். இதை நம்ம இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு நடவடிக்கை எடுக்கணும். அது மாதிரி எல்லாருமே ஈக்குவலான அக்ரிமெண்ட்டை வந்து போடணும், சமமான ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரணும் அப்படின்னு. ஸோ அந்த அக்ரிமெண்ட்டுக்கில் எல்லாரும் சமம் அப்படின்றாங்க. ஆல் ஷுட் ரிஜெக்ட் ஃபோர்ஸ் எக்ஸப்ட் இன் செல்ஃப் டிஃபென்ஸ். எல்லாருமே செல்ஃப் டிஃபென்ஸை தவிர வேறு எது வந்தாலும் நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் ஷுட் ஹானர் ஹியூமன் ரைட்ஸ். மனித உரிமைகளை நாம் எல்லாருமே கனப்படுத்த வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு இன்டர்நேஷ்னல் சட்டம் தான் இது அப்படின்னு, சர்வதேச சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மனித உரிமைகள் நமக்கு எவ்வளோ நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கே. ஓகே, இதோட உங்களோட யூனிட் முடியுது. யூனிட் 3.